வணக்கம். இப்ப விசிக இடதுசாரியினுடைய ஆலோசனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. விசிக இன்னும் முடிவை அறிவிக்கல. ஆனா சிந்தனை செல்வனும் ஆளூர் ஷானவாசும் கடுமையான வார்த்தைகளை பிரயோகித்து விஜயும் சுற்றி இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களையும் விமர்சித்து பேசுறாங்க. இடதுசாரிகள் தரப்புல இருந்து இன்னும் முழுமையான ஒரு நிலை எதுவும் தெரியல. உண்மையிலேயே விஜய்க்கு இந்த ஆதரவு கிடைக்கும்னு நம்ம பார்க்கலாமா, இல்ல அதை தவிர்த்து விட்டு வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் நடக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? விஜய் நேரில் வந்து ஆதரவு கேட்டிருக்க வேண்டும் என்கிற அந்த கருத்து சரிதான். காரணம், எப்போது நமக்கு தேவையான நம்பர் இல்லையோ அப்போது வந்து வேற வழியும் இல்லை. அது போக மூத்த தலைவர்களை மரியாதை நிமித்தமாக சந்திப்பதில் தவறும் கிடையாது. அது அவரு என்ன காரணம்னு தெரியல, அவர் அந்த மாதிரியான ஒரு முயற்சிக்கே போல. 67 அண்ணா வந்து பிரம்மாண்ட வெற்றிங்க. பெரியார் அவர்கள் அது வரைக்கும் தேர்தல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் அண்ணாவை எதிர்த்தாரு, பெரிய விமர்சனம் பண்ணாரு. ஆனா அண்ணாவும் பிற மூத்த தலைவர்களும் உடனே திருச்சிக்கு போய் பெரியாரை சந்திச்சு வாழ்த்து பெற்றார்கள். இதுதான் வரலாறு, இதுதான் பண்பாடு, அரசியல் பண்பாடு. இதுதான் அந்த வருத்தம், நியாயமான வருத்தம் தான். ஆனால் அப்படி பார்ப்பதா, அல்லது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு எவ்வளவு விரைவாக இங்க அமையுமோ அவ்வளவு விரைவாக நல்லதுன்னு பார்ப்பதா? இதுதான் என்னோட கேள்வி. சாதாரண விஷயங்கள் கூட இப்போ அதிகாரிகள் வந்து எதுவுமே கவனிக்கலைங்க. ஒண்ணுமே இல்லை, பத்திரப்பதிவு அலுவலகங்களில் சர்வர் கோளாறு, காலையில இருந்து பத்திரப்பதிவு பண்ண முடியாமல் மக்கள் திரும்பி போறாங்க. அதிகாரிகள் சும்மா தான் இருக்காங்க. அவங்களுக்கு மேலேருந்து எந்த விதமான உத்தரவும் வரல. சரி, நமக்கு எதுக்கு வம்புன்னு ஒதுங்கிடுவாங்க. இது பத்திரப்பதிவு இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு பண்ணிக்கலாம். இதுவே வேற பெரிய பிரச்சனையா இருந்தா என்ன பண்ண முடியும்? அப்போ பாப்புலர் கவர்மெண்ட் ஒன்று வேணுங்க. ஏன்னா அதுதான் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்டா இருக்கும். இன்றைய தேதிக்கு ஒரே ஒரு கட்சிக்கு தான் அதிகபட்சமான எம்எல்ஏக்கள் இருக்காங்க, மெஜாரிட்டி இல்லை. அப்படின்னா மக்கள் தீர்ப்பை எப்படி நீங்க புரிஞ்சுக்கிடணும்? மெஜாரிட்டி இல்லாமல் போகட்டும் தான் மக்கள் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. 2 பிரதான கட்சிகளும் அந்த மெஜாரிட்டி இல்லாத கட்சிக்கு வழி நடத்தணும். 2 பவர்ஃபுல் எதிர்கட்சி இருக்கு. அப்படின்னா ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயம் வந்துச்சு அப்படின்னா சட்டமன்றத்தில் அவங்க ஃப்ளோர் மேனேஜ்மெண்ட் பண்ணி எல்லாரோட கருத்தையும் கேட்டு முடிவெடுக்கணும். இது நல்லதுதான், ஜனநாயகத்துக்கு நல்லது, தமிழ்நாட்டுக்கு புதுசு. அப்படின்னா அதற்கு துணை போக வேண்டியது வந்து விசிக கடமை, சிபிஐ கடமை, சிபிஎம் கடமை. இழுத்தடிக்கிற ஆளுநரை கண்டிக்க வேண்டியது அவர்கள் கடமை. கனிமொழி கூட ஆனா ஆதரவும் கொடுக்க மாட்டாங்க. இது என்ன நிலைப்பாடு? சரியான நிலைப்பாடு இல்லைங்க. ஏன்னா ஒண்ணு ஆதரவு இல்லைன்னு சொல்லிடலாம். இப்ப விசிக ஓட்டு வங்கியும் தாவேகா ஓட்டு வங்கியும் ஒண்ணுக்கு ஒண்ணு கிராஸ் ஆகுது, நல்லா தெரியுது. ஆதரவு இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம். 2 சீட்டு இல்லைன்னு அர்த்தம். வேற பாமகவை கூப்பிட்டுருவாங்க அவங்க. இப்போ விசிக வருங்கிற நம்பிக்கையில் தான் பாமக வராம இருக்கும். இன்னொரு ஆப்ஷன் பார்ப்பாங்கல்ல. எவ்வளவு விரைவா கவர்மெண்ட் அமையணுமோ அவ்வளவு விரைவா அமையிறதானே மக்களுக்கு நல்லது. பொதுமக்களோட வெறுப்பை மேலும் மேலும் சம்பாதிச்சுட்டு போறது அரசியல் கட்சிகளுக்கு எப்போதுமே லாபம் கிடையாதுங்க. இன்றைய தேதிக்கு வந்து நாம் புரிந்து கொள்வது என்னவென்றால், விஜய் முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காக ஓட்டு போடப்பட்டிருக்கிறது. நம்ம கூட அப்படி நினைக்கலங்க. திமுக ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்னு தான் நினைத்தோம். ஆனா வரல. பல காரணங்கள் இருக்கலாம். அந்த காரணங்கள் எல்லாம் இனிமேல் தான் அந்த கட்சிகள் கூடி ஆராயும். ஆனா இப்ப எது அவசரம்? பாப்புலர் கவர்மெண்ட் வர வேண்டியது அவசரம் இல்லையா? அப்படின்னா கவர்னரே மறைமுகமா ஆட்சி செலுத்துவாரு, அதிகாரிகள் சாம்ராஜ்யம் கொடிகட்டி பிறக்கும். விசிக 8 சீட்டு கொடுத்து 2 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. 8 சீட்டு ஜெயிச்சிருக்கணும்ல அவங்க கடமை. 28 சீட்டு கொடுத்த காங்கிரஸ் வேற 5 சீட்டு ஜெயிச்சிருக்கு. அப்படின்னா திமுக கூட்டணியை வந்து பின்னுக்கு தள்ளின பெருமை யாருக்கு? சிபிஐ, சிபிஎம், விசிக, காங்கிரஸ் இவங்களுக்கு தானே. அதுல என்ன சந்தேகம் இருக்கு உங்களுக்கு? ஒரு சீட்டு கொடுத்த கட்சியெல்லாம் நீட்டா ஜெயிச்சிருக்க. அப்போ இவங்க ரெஸ்பான்சிபிலிட்டியை உணரணும். கோச்சிக்கிட்டு இருக்க கூடாது. அவங்க வரல, நேரில் வந்து அழைக்கல, இதெல்லாம் சொல்லக்கூடாது. இன்னைக்கு ஒரு அவசரம் இருக்குங்க. நமக்கு வீட்டில் ஒரு அவசரமான நிலைமை அப்படின்னா நம்ம வந்து பழைய பகமையை இல்லைன்னா வெறுப்புகளை பாராட்டிட்டு இருப்போமா, எமர்ஜென்சியை அட்டன் பண்ணுவோமா? தமிழ்நாட்டுக்கு எமர்ஜென்சி, பாப்புலர் கவர்மெண்ட் இல்லை. மத்திய அரசாங்கம் வந்து மறைமுகமான இங்கே ஆட்சி செலுத்தக்கூடாது. ஆளுநர் வந்து மறைமுகமாக இங்கே ஆட்சி செலுத்தக்கூடாது. இதுதான் நம்மளோட நோக்கம். இதுதான் மாநில சுயாட்சி. அப்படின்னா உடனடியாக முடிவை அறிவிக்கணும். இருக்க இல்லைங்கிற முடிவு அறிவிக்கணும். திமுக அறிவிச்சிருச்சுல்ல, எதிர்கட்சியாக செயல்படுவோம், வேலை முடிஞ்சுதுங்க. அதிமுக இன்னும் குழப்பத்தில் இருக்கு. விசிகாவும் அந்த குழப்பத்தோட சேருது. இப்ப நாளைக்கு இல்லைன்னா இன்னைக்கு நைட்டு சொல்லி நாளைக்கு சொல்றது எதுக்கு? அவசரம்னா அப்படிதான் சொல்லுவீங்களா? நிர்வாக குழுவெல்லாம் கூட்டித்தான் ஹவுஸ் எமர்ஜென்சி நீங்க டிசைட் பண்ணுவீங்களா? இல்ல வாட்ஸ்அப்ல எங்களுக்கு அனுப்பிட்டாங்க, இதெல்லாம் என்ன மாதிரியான வாதம்னு எனக்கு தெரியல. எதுல அனுப்புனா என்னங்க? அவர் நேரில் வரல, வருத்தம் தான். உண்மையிலேயே அந்த அரசியல் பண்பாட அவர் கடைப்பிடிச்சிருக்கணும். அதெல்லாம் சரியான விமர்சனங்கள் தான். அதை தாண்டி இப்ப என்ன? வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கறதுல ஆட்சியில பங்கு பெற வேண்டாம், வெளியில இருந்து ஆதரவு கொடுக்க வேண்டியதானே. 6 மாசம் டைம் கொடுப்போன்ட்டாரு மு.க. ஸ்டாலின். 6 மாசம் கழிச்சு நிறைய குறைகளை அலச வேண்டியதுதான். அரசுக்கு கடிவாளம் போடுங்க, உங்களை யாரும் வேணான்னு சொன்னாங்க. அரசு கடிவாளம் போட வேண்டியதானுங்க. தொழிலாளர் விரோத போக்கை கடைபிடிக்கிற திமுக அரசு அப்படின்னு குற்றம் சாட்டினீங்க. சாம்சங் தொழிலாளர் போராட்டத்துல அரசு கடிவாளம் போட்டீங்களா? தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துல அரசு கடிவாளம் போட்டீங்களா? இப்ப ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்கு.
அரசுக்கு கடிவாளம் போடக்கூடிய மிக அருமையான வாய்ப்புங்க. ரொம்ப நல்ல விஷயம். எதுக்கு நீங்க லகான தவற விடுறீங்க? ஓகே. இப்ப திமுக அதிமுக கூட்டணி அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் இபிஎஸ் ஒரு கிரீன் சிக்னல் கொடுக்குறாரு. அதே போல தம்பிதுரையா இருக்கட்டும், இல்ல மற்றொரு பொள்ளாச்சி ஜெயராமனா இருக்கட்டும், இபிஎஸ் தலைமையில் ஆட்சி அமைவது உறுதி, இபிஎஸ் தான் ஆட்சி அமைக்க போறாரு, இன்னைக்கு ஆளுநரை பார்க்க போறாரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அதிமுக தரப்புல இருந்து மறுக்காம அவங்களே அதை சொல்லிக்கிட்டே வேற இருக்கிறாங்க. இது இது என்ன கணக்கீடு? இதை எப்படி நாம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு? என்ன சாத்தியம் இருக்கு? கிரீன் சிக்னலா ட்ரீம் சிக்னலா? எப்படிங்க சாத்தியம் இது? அதிமுக திமுக இரண்டும் எத்தனையோ வருஷங்களாக எதிர் நிலைப்பாடுகள் இருக்கிற கட்சிகள். ரெண்டு பேரும் இணைந்து ஒரு ஆட்சியில பங்கு பெறுவது என்பது சாத்தியமற்ற ஒன்று. ரெண்டு கட்சிக்குமே அது ஆபத்தா முடியும். ரெண்டு கட்சி இருந்த இடத்துல இன்னைக்கு 3 கட்சி வந்துருச்சுங்க. 3 கட்சி வரும்போது மக்களுக்கு இன்னொரு சாய்ஸ் வந்துருச்சு. இப்போ இன்னொரு சாய்ஸ் அவங்களுக்கு 107 சீட் 108 சீட்டு கொடுத்துருக்காங்க, ஜனங்க கொடுத்துருக்காங்க. அப்போ பிரதான எதிர்கட்சிகள் எதிர்கட்சி ரோலைத்தான் வைக்கணுமே தவிர 6 மாசம் 1 மாசத்துக்குள்ள நான் பதவி இல்லாம இருக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாதுல்ல. பதவி இல்லாம இருங்க, அதுல என்ன பெரிய கஷ்டம் இருக்கு? அவங்க பதவிக்கு வரட்டும், தப்பு பண்ணுவாங்க, அப்ப கண்டிங்க. அதுக்கு நீங்க பரம்பரை எதிரியோடய கைகுலுக்கி அரசியல் செய்ய போறீங்க அப்படின்னா, இப்ப அதிமுக ஆட்சி அமைச்சா திமுக என்ன பண்ணும்? ஆட்சியில பங்கு பெறுமா, இல்ல வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குமா? ஆதரவு கொடுத்தாலும் எத்தனை நாளைக்கு நீடிக்கும்? 50க்கு கீழே இருக்காங்க. அதிமுக கோர் டீம், திமுக கோர் டீம் எம்எல்ஏக்கள் மட்டும் கூட்டி பாத்தீங்கன்னா அதுவும் மெஜாரிட்டி வரல. அப்ப என்ன இந்த ஆளுநர் என்ன பண்ணுவாரு? நீங்களும் எக்ஸ்போஸ் ஆவீங்க, ஆளுநருக்கு மேலும் நீங்க இடம் கொடுப்பீங்க. அப்பவும் 112 வரலீங்களே. அதிமுக சேர்ந்தால், திமுகவோட சேர்ந்தால், அப்போ அங்க இருக்கிற பாமக என்ன நிலைப்பாடு எடுக்கும், திமுக இருக்கிற பிற கட்சிகள் சிபிஐ சிபிஎம் என்ன நிலைப்பாடு இருக்கும், யாருக்குமே தெரியாது. அப்ப எப்படியா இந்த மாதிரியான விஷயங்கள் வெளியில வருது? ஒண்ணு திமுக சைட்ல இருந்து சொல்லியிருக்கணும், இல்ல அதிமுக சைட்ல இருந்து சொல்லியிருக்கணும். இப்ப திமுக சைட்ல இப்ப கனிமொழியமா ஒரு கிளாரிட்டி கொடுக்குறாங்க. இல்ல அவங்க தாவேக ஆட்சி அமைக்கட்டும் கிளாரிட்டி கொடுக்குறாங்க. நேற்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேட்டியில முக ஸ்டாலின் கிளாரிட்டி கொடுத்துட்டாரு. 6 மாசம் டைம், 6 மாசம் அவங்க பார்க்கட்டும், அதுக்கு பிறகு விமர்சனம் இப்போன்ட்டாரு. கரெக்ட் தான். காமராஜர் ஆட்சி காலத்துல அண்ணா ஆட்சி காலத்துல காமராஜர் கொடுத்த டைம் தான் அது. 6 மாசம் டைம் கொடுக்கணுங்கிறது. அப்போ அவங்க நிலைப்பாடு தெளிவா தாங்க இருக்கு. திமுக நிலைப்பாடு தெளிவா தான் இருக்கு. அதிமுகவுக்கு கொஞ்சம் ஆசை அடிச்சுக்கிறது போல தான் நான் நினைக்கிறேன். அப்போ அதிமுக இருக்கிற சிலர் அவர்களுக்கு ஒரு பதவி மேல ஒரு ஆசை இருக்கும், ரொம்ப வருஷமா பதவியில் இல்லாம இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனா அதுக்காக கட்சி நலனை பலி கொடுப்பதுங்கிறத அதிமுக தொண்டர்கள் அனுமதிக்க மாட்டாங்க. இல்ல சிலர் ஒரு சில சினாரியோஸ்லாம் சொல்றாங்களே. இப்ப தனிப்பெரும் கட்சியா விஜய் போயிருந்தா அவர் ஆட்சி அமைக்க அழைத்திருக்கலாம். அவர் கூட்டணியோட சேர்த்து காங்கிரஸோட 5ஐயும் சேர்த்து நீட்டுறாரு, அது பெரும்பான்மை இல்லை. அதனால கண்டிப்பா ஆளுநர் ஒருவேளை இடதுசாரிகளும் விசிகாவும் ஆதரவு கொடுக்கலன்னா ஆட்சி அமைக்க அழைக்க மாட்டார். உடனே அடுத்த ஆப்ஷனா அதிமுக ஆளுநரை சென்று அணுகும். அப்படி அணுகும் போது அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அப்ப வெளியில இருந்து திமுக ஆதரவு தெரிவிக்கும் அப்படிங்கிற மாதிரி சில கணக்குகள்லாம் போடுறாங்களே சில அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? ஆளுநர் நிலைப்பாடு என்னங்க? 108 சீட்டு வச்சிருந்தாலும் உங்களுக்கு 118 வரணுங்கிறது நிலைப்பாடு. 5 சீட்டு காங்கிரஸ் கொடுத்தாலும் இன்னும் 5 ஷாட்டுங்கிறது. இப்ப அதிமுக போய் அப்படியான ஒரு எங்களுக்கு ஆட்சி அமைக்க உரிமை கொடுங்க அப்படின்னு கேட்டா, உங்கள்கிட்ட இருக்கிறதே 50 தானே, மிச்சம் 70 பேர்த்த வாங்கிட்டு வாங்கம்பாங்க. 70 பேர் தான் திமுக கொடுக்கணும். திமுக கொடுக்காது அப்படின்னா அதிமுக எக்ஸ்போஸ் ஆயிரும். அதாவது 4 அடிக்கு 6 அடி குழி வெட்டி அதிமுக இறக்குறாங்க. இப்போ உள்ள மக்கள் தீர்ப்பு என்னங்க? உங்களை ஆளுங்கட்சி ஆக்குறதுக்காக மக்கள் தீர்ப்பளிச்சிருக்காங்க. நீங்க எதிர்கட்சியா இருக்கணுங்கிறதா மக்களோட தீர்ப்பு. 2 எதிர்கட்சி தமிழ்நாட்டுக்கு ரொம்ப புதுமையான விஷயம். 2மே பவர்ஃபுல்லான எதிர்கட்சி, பழைய கட்சிகள். எதிர்கட்சியா இருந்து மக்களுக்கு பணிபுரிய முடியாதா? அப்போ என்ன மாதிரியான லாஜிக் இது? இன்னும் சொல்ல போனால் இப்படியான பேச்சு கிளம்புவதே அது எம்ஜிஆர் ஆன்மாவுக்கு, ஜெயலலிதா ஆன்மாவுக்கு செய்யற துரோகம். பார்க்கலாம். நன்றி திரு தராசு ஷியாம், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு. தொடர்ந்து பல்வேறு விதமான கருத்துக்கள் தேசிய அளவிலும் தமிழக அளவிலும் எதிரொலித்து வருவதை பார்க்க முடிகிறது. திமுக அதிமுக கூட்டணி குறித்த பேச்சுக்கள் ஒருபுறம் இருந்தாலும் அதற்கான விளக்கத்தையும் அதற்கான என்ன வாய்ப்புகள் இருக்கிறது, சாத்தியங்கள் இருக்கிறது, எப்படிப்பட்ட ஒரு எதிர்வினைகளை இது ஏற்படுத்தும் என்ற வகையிலும் திரு தராசு ஷியாம் குறிப்பிட்டதையும் நாம் பார்த்தோம்.